අපි අද අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ එක ඉල්ලීමක් කළේ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தோம். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல்ல உள்ளிட்ட தற்போது மாவட்ட நீதிமன்றங்கள் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு மேற்கொண்ட சிவில் சமூகத்தினர், தொழில் வல்லுநர்கள், அதேபோன்று சாட்சி வழங்க உள்ளவர்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்துறையின் அதிகாரிகள் கூட அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமையை நாம் தட்டி கழிக்க முடியாது. எனவே அமைச்சர் கெஹிலி ரம்புக்வெல்லவின் அந்த விசேட வழக்கில் சந்தேக நபர் சாட்சியாளராக மாறிய பின்னர் தற்கொலை செய்து கொண்டமை தற்கொலையா அல்லது அதன் பின்னால் வேறு ஏதேனும் மறைக்கப்பட்ட காரணம் உள்ளதா என்பதை விசாரிக்கவும் தொடர்புடைய சந்தேக நபர்கள், முறைப்பாட்டாளர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். සාක්ෂිකරුවන්ට අවශ්‍ය කරන ආරක්ෂාව ලබා දීම සඳහා වන විමර්ශන කරන විදියට. இந்த சம்பவம் என்ன? முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலே ரம்புக்வெல்லவுக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கின் முக்கிய சாட்சியாளர் சில நாட்களுக்கு முன்னர் ரத்தினபுரி இதழனவில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் உயிரிழந்துள்ளார். கெஹலே ரம்புக்வெல்லவுக்கு எதிரான நிதி மோசடி வழக்கில் தொடர்புடைய இவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 7 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சந்தேக நபரை பிப்ரவரி 3 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதுடன் பிப்ரவரி 10 நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கெஹலே ரம்புக்வெல்ல முறையற்ற விதத்தில் ஈட்டியதாக கூறப்படும் 748 மில்லியன் ரூபாவை நிதி தூய்தாக்கல் செய்வதற்கு உடந்தையாக இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார்.